அடடா, இதெல்லாம் கேப்சிகமா? இதெல்லாம் பார்க்கறதுக்கே கண் கோடி வேணும். அட, கேரட் என்ன இப்படி விளைஞ்சிருக்கு? இந்த மார்க்கெட்டில் இருக்கிற கேரட்டுங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த கேரட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. செடியிலேருந்து அப்படியே பறித்து வச்சுருக்காரு. அண்ணன்கிட்ட கேட்டு ஒரு 4-5 கேரட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தினமும் ஜூஸ் போட்டு குடிக்கணும். இந்த சினிமாவில் வரவங்களெல்லாம் இந்த கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு தான் பலன்னு இருக்காங்க போல இருக்குது. கார்பாங்க அண்ணே, நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் கேரட்லாம் கூடையில் போட்டு தரீங்களா? ஏம்மா தங்கச்சி, நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டேன்ல, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பறித்து கூடையில் போட்டு வச்சுக்கோ, மாட்டு வண்டியில் ஏற்றி விட்டுறேன்னு. நீ எதுக்கு என்ன ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்க? உனக்கு வேண்டியதை பறித்து எடுத்துக்கோ. இல்லைண்ணே, பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குதுண்ணே. அப்படின்னா ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துரு. உனக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ பழங்கள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து கூடையில் போட்டு வை. என்னண்ணே இப்படி பேசுகிறீங்க? இவ்வளோ காய்கறிகள் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா நல்ல விலைக்கு விற்பீங்களே. எனக்கு வெறும் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நஷ்டம் தானே? ஏம்மா, சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஒரு லாப நஷ்ட கணக்கும் ஒன்றும் கிடையாதுமா. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போ. நீ எவ்வளோ நான் கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட நிலத்தில் நிறைய காய்கறிகள் விளையவும் செய்யுது. அதையும் நான் கவனிச்சிருக்கேன். மற்றவங்களுக்கு கொடுக்காம அப்படியே வச்சு மரங்களும் செடிகளும் வீணாக தான் போகுது. நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய எலுமிச்சை பழங்களை எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் பார்க்க அந்த மரத்தில் 100 காய்கள் காய்ச்சிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா 500 காய்கள் காய்க்குது. அதுவே நான் அதெல்லாம் பறித்து யாருக்கும் கொடுக்காம இருந்தேன்னா அது 100, 50ன்னு அவ்வளோதான் காய்ச்சிட்டு இருந்திருக்கும். சரி, எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது நிறைய எடுத்துகிட்டு போகணுன்னு தான் தோணுது. ஆனால் வீட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போக போகிறது தான் பயமாக இருக்குது. நம்ம மாட்டு வண்டி இருக்குமா, நான் ஏற்றி விட்றேன். ஏன் கவலைப்படுறேன்? உனக்கு வேணும்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி துணைக்கு வர சொல்லு. அவங்களும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றுவாங்களே. சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. நான் அண்ணத்துக்கும் கோமதிக்கும் ஃபோன் பண்ணுறேன். அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் காய்கறிகளை எடுத்து வண்டியில் ஏற்றுவாங்க. அதை பண்ணு முதல்ல. இங்கே பார்த்தியா எவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சி கிடக்குதுன்னு? நான் சொன்னேன் மஞ்சள் கத்திரிக்காய். அது இதுதான். இதில் சமைக்கிறது மட்டும் இல்லை, ஊறுகாய் கூட போடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு நான் வீணாக எண்ணெயை போட்டு வதக்கி காய வச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூளை போட்டு மசாலாவெல்லாம் அரைச்சி ஊறுகாய் போடணும்? எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையே இல்லைண்ணே. நீங்கள் ஏற்கனவே ஊறுகாய் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கொடுங்க. நான் ஒரு 3 நாளைக்கு எங்கள் வீட்டோட ஆளுங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிறேன். ஊறுகாய் ரொம்ப நச்சு வேலைண்ணே. அதுவும் எனக்கு ஊறுகாய் போடுறது ராசியே இல்லை. எப்போ ஊறுகாய் போட்டு வச்சாலும் ஊறுகாய் கெட்டு போகுதுண்ணே. சரிம்மா, ஊறுகாய் போகிறதுக்கு ஒரு பதம் இருக்குது. ஏதாவது தண்ணி கிண்ணி ஊற்றிட்டியோ என்னவோ, அதான் ஊறுகாய் கெட்டு போகுது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் கரெக்டாக வருமா? இல்லைண்ணே, எனக்கும் ஊறுகாய்க்கு ரொம்ப தூரம். உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு கொடுக்குற ஊறுகாவை எனக்கு கொடுங்க, சாப்பிட்றேன். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, 2 வாரம் கழிச்சு தங்கத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நீங்கள் கொடுத்து அனுப்புகிற ஊறுகாய் பொடியெல்லாம் முத்துக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, வர நீ ரொம்ப சோம்பேறி ஆகிட்டப்போ. எந்த வேலையும் செய்கிறதில்ல போல். வீட்டு வேலைங்க சமைக்கிற வேலைன்னா நான் தானே பண்ணுறேன், வேறு யார் பண்ணுறா? இந்த ஊறுகாய் போடுறது தான் எனக்கு ஆகாத வேலை. சரி, அந்த பக்கம் இன்னும் போய் சுற்றி பாருமா. அங்கே பார்த்தியா வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்குது. அதெல்லாம் வேணா கூட எடுத்துகிட்டு போ. அதெல்லாம் நல்லா கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம். சாலடாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சரிண்ணா, நான் போகிறேன், சுற்றி பார்த்துட்டு வரேன். இது மாதிரி 1 தடவை நான் சொல்ல மாட்டேன். அந்த மரத்துக்கீழே நிறைய கூடைங்க கிடக்குது. அந்த கூடைங்களெல்லாம் நான் எல்லா காய்கறியும் பறித்து போட்டு வை. அப்படியே வந்து எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி விட்டுறேன். எனக்கு மோட்டர் போடுற வேலை இருக்குது, நான் அந்த பக்கமாக போகிறேன். சரிண்ணா, போங்க போய் வேலையை கவனிங்க. அப்பா, இவர் இங்கே இருந்தாருன்னா காய்கறி பறிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. அந்த பக்கம் போட்டோம், எல்லா காய்கறியும் அள்ளி கூடையில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னும் 1 மாதத்துக்கு இந்த காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம். வந்துரு, கையோட வா. என்னடா அது, எவ்வளோ முக்கினாலும் இந்த பிராயர் கோழியை மண்ணுக்குள்ளேருந்து எடுக்க முடியல. வேறு நல்லா அழுத்தமாக மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்ருக்குது. இந்த கோழியை பறிக்கவே இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா இன்னும் இங்கே இருக்கிற காய்கறிகளை நான் எப்போ பறிச்சுட்டு வீடு போய் சேர்றது? ஆடி மாதம் ஆகுது. இப்போ என்னவோ கத்திரி வெயில் மாதிரி வெயில் சும்மா காய்ச்சி தள்ளுது. இந்த வெயிலில் காய்கறிகளை எடுத்து வீட்டுக்கு போடணும்னு பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் மலாந்து கீழே விழாமல் இருந்தால் சரி தான். ஐயோ, ஒரு தடைக்கு குஞ்சு நிமிந்ததுக்கே முதுவலி வந்துடுச்சு. நம்மளால் இந்த தோட்டத்துக்குள்ளெல்லாம் ஓடி ஆடி காய்கறி பறிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டில் தான் 3 எருமை மாடுங்க இருக்குது. அதுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைப்போம். அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. அண்ணும் சரியான மக்காச்சோள பைத்தியம். அவளை மக்காச்சோளம் இருக்குது வாடின்னா ஓடியாந்துருவா. அவளை விட்டு இதெல்லாம் பறிக்க விட்டுடலாம். பீட்ரூட் கேட்டால் ஒருத்தி இருக்கிறா, அவளை பீட்ரூட் பறிக்க விட்டுடலாம். இந்த பிராயர் கோழிக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். வள்ளியம்மா, நீ அறிவாளிடி, எப்படி ஒரு ஐடியா போட்ட பார்த்தியா? டக்குன்னு அதுங்களுக்கு ஃபோன் பண்ணு, எல்லாம் வரட்டும். ஹலோ, யார்? அண்ணம்மா? அண்ணோ, நான் தங்கம் வீட்டுக்கு வந்திருக்கேன்டி. தங்கத்தோட அப்பா எங்கள் தோட்டம் போட்டிருக்காருல, அங்கே வந்துடுறியா? நிறைய மக்காச்சோளங்க காய்ச்சி தொங்கின்னு கிடக்குதுடி. நீ வந்தனா உனக்கு வேணுன்ற மக்காச்சோளத்தை பறித்து கொண்டு போயிடலாம். என்ன சொல்கிற? வரும்போது ஒரு பெரிய கூடையை எடுத்து மாடி.
அப்பா, எப்படியோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சு. கோமதி, என்னடி பண்ணினுக்கிற? சரி சரி, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு முக்கியமான வேலை இங்கே இருக்குது, கிளம்பி வரியா? வரும்போது ஒரு கூட ஒன்று தூக்கின்னு வாடி. நீ தானே பீட்ரூட் அல்வா பண்ணுறேன்னு சொன்னேன். நான் கார்மேக அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறேன். டக்குன்னு வந்தேன்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்கிற பீட்ரூட்லாம் அள்ளி போட்டுன்னு போயிடலாம். இந்த வயலில் நிறைய காய்கறிகள்லாம் காய்ச்சி தொங்கின்னு கிடக்குதுடி, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு, அன்லிமிட்டெடு. வந்துடுண்ணா. அப்பா, நம்ம மட்டும் தான் தனியாக வந்து கஷ்டப்படுவோம்னு நினச்சேன். இதுங்க ரெண்டும் வருதுங்களா, எல்லா வேலையும் அதுங்க தலையில் கட்டிட்டு மாட்டு வண்டியில் இருக்கிற சாமான பூரா ஏற்றி வீடு போய் சேருவோம். இங்கே இருக்கிற காய்கறிகளை வச்சே புதுசாக நம்ம ஒரு காய்கறி கடை தொடங்கிடலாம் போலகுது, சைட் பிஸ்னஸ். கோமதி, வண்டி என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டுக்கிற? நீ தானே அவசரம்ண்ணே, அதனால தான் அவசரமாக வந்தேன். நான் பாட்டு பொறுமையாக சந்தோஷமாக சிங்க நல்லா திட்டின்னு இருந்தேன். நீ அவசரம்னு சொன்னதுனால பாதியிலே விட்டுட்டு வந்துக்கிறேன். சீக்கிரம் வேலையை சொன்னா செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு திட்டுற வேலையை கண்டினியூ பண்ணுவேன் நான். இவன் ஒரு போகத்தவ பாவம், அந்த மனுஷன் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காரு. ஏண்டி, அந்த புள்ள பூச்சி திட்டலன்னா உனக்கு தூக்கம் வராதா? நீ உன் வீட்டில் போயிட்டு ஒன்றும் வீட்டுக்காரர் திட்டவேணா. இங்கே இருக்கிற காய்கறிங்களாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் எடுத்து கூட எடுத்துன்னு வந்தியா, அதில் போட்றி எல்லாத்தையும் எடுத்துன்னு வீட்டுக்கு போகலாம். என்னக்கா நீ சொல்கிறத பார்த்தா இந்த வயலை விலைக்கு வாங்கிட்டியாண்ணா? அப்படி ஒன்றும் இல்லடி, நம்ம அண்ணங்கிறாரில் கார்மேகம், அவர் தான் இந்த விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எவ்வளோ காய்கறிகள் வேணாலும் பறித்து கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் காயை எதுக்கு நம்ம போயிட்டு கடையில் காசு கொடுத்து வாங்குறது, இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஒரு 6 மாதம் வச்சு ஓட்டிக்கலாம் பாரு. அக்கா, எனக்கும் கொஞ்சம் பங்கு கூட. நீ இன்னிலேருந்து இந்த வள்ளியம்மாவோட எம்ப்ளாயிடி, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, போ எவ்வளோ வேணுமோ அள்ளி போடு, அதுலேருந்து கடைசியாக நம்ம வேண்டியதை பங்கு பிரிச்சுப்போம். சரிதாங்க்கா, ரொம்ப நன்றிக்கா. இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இருந்தால் என் கடையில் கூட நான் சூப் நிறைய போட்டு கடையில் ஓட்டுவேன். பாரு, சூப்பு, ஃப்ரைட் ரைஸுக்கு ஏற்ற அனைத்து பொருளும் இங்கே இருக்குது. காபேஜு, கானு, இது இருக்குது பார்த்தியா, பிராய்லர் கோழி, கேப்சிகம் எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ அள்ளி போடுவோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓடு, நீ அந்த ஈசானி மூளை பக்கமாக போயிடு, அங்கே போய் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணு. கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துடுவா, அவளுக்கு அந்த சைடு விட்றேன். அவளையும் கூப்பிட்றியா? இங்கே பாருமா, இன்றைக்கி என் கம்பெனியில் நிறைய வேகன்சி இருக்குது. உனக்கு யாராவது ரெஃபரலுக்கு ஆள் கூட்டணுன்னு கூட கூட்டணுவா. அவங்க ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கும் ஒரு 2 கேப்சிகமும் 4 தக்காளியும் போட்டு அனுப்பலாம். என்ன சொல்கிறேன்? நான் வேணா என் வீட்டுக்கார கூப்பிட்டாக்கா? ஏன் அந்த மனுஷனை கூப்பிட்டு திட்ட போறியா? அவர் வீட்லேயாவது நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும், அவர் தொலை பண்ணாத. போ, நீ மட்டும் தனியாக வேலை செய்ய, ஓடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துடுவா, அவ கூட சேர்ந்துக்கோ. ஓகே, நீ சொன்ன ஓகே தான்.